ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாவு பாஜி பண்ணலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா? எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பட்டரு, அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இது வந்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் விட்டு, ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, அதில் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் பொரிஞ்ச அப்புறமா இடித்து அதை அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு வதக்கிக்கணும். வதங்கின அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, அப்போ ஈஸியாக வதங்கும். ஓகேங்களா? அப்புறமா தக்காளி போட்டு வதக்கலாம். வதங்கின அப்புறமா கொஞ்சம் அதில் வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கேப்சிகம்மு அதெல்லாம் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எந்த காய் கிடைக்குதோ அதை போட்டுக்கோங்க. போட்ட அப்புறமா அதில் வந்து மசாலா போட போகிறோம். இதில் வந்து என்னென்னா பாவ் பாஜி மசாலா, மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன் அதில். அதுக்கப்புறமா அதுக்கு எவ்வளோ தேவையான உப்பு, தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து விசிலுக்கு வச்சிடணும். ஒரு 2-3 விசிலுக்கு வச்சுருங்க. விசிலுக்கு வச்சுட்டு அதை வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கணும். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு இது வெந்தயம் கீரை, அதாவது கசூரி மேத்தி, கொஞ்சமாக மசாலா, பாவ் பாஜி மசாலா போட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வதக்கணும். கொஞ்சம் வதங்கின அப்புறமா இது வந்து நம்ம குக்கரில் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட தாளித்து அதில் கொட்டிக்கோங்க. குக்கரில் மசிச்சு வச்சுருக்கோம். அதில் கொட்டிட்டிங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டருக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி அதில் போட்டுருங்க. போட்டு கலந்து விடுங்க. சரிங்களா? பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு, அதாவது பாவ் பன்னு. இது வந்து கிரேவி. ஓகேங்களா? பாவ் பாஜி, பாஜின்னா காய்கறிகள் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.